வணக்கம் காவிரன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் லைவ் செஷன். 3:30 இப்போ தான் இன்றைக்கி 4 o'clock ஷெட்யூல் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் சார் மத்தியானம் 1:30 மணிக்கு பார்த்தப்ப ரொம்ப மோசமாக இருந்தது. நியர்லி அபவுட் 320 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனாக இருந்தது. அண்டு பார்த்தீங்கன்னா 275 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனாக இருக்குது. அண்டு இது பார்த்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூடு வந்து 103லேருந்து 106 போயிடுச்சு. அண்டு ஸோ நம்ம ரூபா பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் 94.25 திரும்பி 95 கிட்ட போயிட்டுருக்கு போல் இருக்குது. ஸோ எவ்ரி பேராமீட்டரில் பேடாக தான் இருக்குது. அண்டு நேற்றும் மார்க்கெட் டவுனாக தான் இருந்தது. நம்மளுடைய 10-year பாண்ட் வந்து 6.95, போன வாரம் 6.89 இருந்தது. இதெல்லாம் பேட் சைன் அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யுஎஸ் ஒன்று சொல்கிறாங்க, ஈரான் இன்னொன்று சொல்கிறாங்க. யுஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, த டாக் இஸ் ஆன், ஷார்ட்லி அங்கே இருக்க போது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறாரு. இந்த வீக்கெண்டில் இருக்கும் அப்படின்னாங்க. வந்துருச்சு, இன்றைக்கி வீக்கெண்ட் ஆகிடுது, இன்னும் ஒன்றும் சைன் தெரியல. ஈரான் வந்து இதை பற்றி எதுவுமே பேசலை. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது பேசிக்கலி என்ன சொல்கிறாங்க, அந்த காமினி வந்து வாஸ் கில்டு, அதுக்கு வந்து தே ஹாவ் டு அப்பாலஜைஸ், அப்புறமேல் தான் நெகோசியேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. போன தடவை மீட்டிங்கில் அதை பற்றி ரைஸ் பண்ணலை. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னுடைய யூகம்தான், அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, அங்கே லீடர்ஷிப் க்ரைசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஈரானில் யார் டெசிஷன் எடுக்கிறது, என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். நோ டவுட் ஈரான் வந்து அவ்வளோ ஈஸி கண்ட்ரி இல்லை, அப்படியே இன்னொருத்தருக்கு சொல்கிறத அப்படியே அடிபணிஞ்சு போகிறதுக்கு. ஸோ டஃப் கண்ட்ரி. ஏன்னா நீங்களே ஒரு 40 இயர்ஸாக அமெரிக்கன் ப்ரெஷரை தாங்கிட்டு இருந்தவங்க, அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக ஈல்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ பிளாக்கேடே பண்ணிட்டாங்க. தி என்டையர் நத்திங், அது ஈரான்லேருந்தும் நத்திங் கேன் கோ, ஆர் ஈரானுக்கும் நத்திங் கேன் கம் இன் ஆகிடுது. ஜஸ்ட் லைக் அதர் கண்ட்ரீஸ் மாதிரி இவங்களும் சஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆகணும். ஸோ அதனால் பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியல. அண்டு மார்க்கெட் வந்து ஏன்னா வீக்கெண்டு சொல்லி அங்கே நடக்கலை அப்படின்னா தென் நேச்சுரலி நாளைக்கு நாளான்னைக்கு இன்னும் நிலைமை மோசமாக தானே போகுது. அதனாலேயே மார்க்கெட் மண்டே அன்னைக்கு சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்கிறனால இன்றைக்கே அதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன், அந்த ஃபேக்டரை. பட் பார்ப்போம். அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேட் சிச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்ப்போம், ஒரு கொஸ்டினாக எடுத்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து பீட்டர் முருகன் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு, குருஜி நெக்ஸ்ட் 3 years விச் செக்டார் க்ரோத் அண்ட் வாரி எனர்ஜி அண்ட் ஆர் ப்ரீமியர் எனர்ஜி ஆர் சுஸ்லான், விச் ஒன் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இப்போ வந்து இவர் வந்து ரைட் கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. இந்த பவர் செக்டாரோட ஃப்யூச்சர் என்ன இருக்கும் அப்படின்னு, எஸ்பெஷலி 26 எப்படி இருக்கும்னு பார்த்துடலாம். அதுதான் முக்கியமான டாபிக். இன்றைக்கி கூட அதுக்கு ஒரு வீடியோ வருது, அது கூட போய் பாருங்கள். 6 o'clock அன்றைக்கி, 6 o'clock டைமில். அண்ட் யூனோ பவர் செக்டார், எஸ்பெஷலி இந்த கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் இருக்குது பாருங்கள், அண்டு சோலார் கூட சொல்லுவேன். அண்ட் இது ரெண்டுமே இந்த வருஷம் யார் யார் ஜென்ரேஷன் ஆஃப் பவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன், என்ன காரணம் மறந்துருங்க, ஈரான் அண்டு யுஎஸ் வார் அது காரணமே கிடையாது. அது வந்து மேபி ஒரு 5% இருக்கலாம். பட் 95% எது, என்ன காரணம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கே. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, எல் நினோ ஃபேக்டர். தெர் இஸ் மான்சூன் ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னு ப்ரெடிக்ஷன். 92% தட் இஸ் பிலோ நார்மல் தான் இருக்க போகுது. அப்படின்னா தென் எந்த செக்டார் நல்லா பண்ணும், பெர்ஃபார்ம் பண்ணும்? தென் ஆக்சுவலி தெர்மல் பேஸ்டு பவர் ஜென்ரேஷன் எந்தெந்த கம்பெனிலாம் பண்ணுறாங்களோ அவங்க நல்லா பண்ண போகிறாங்க. அதுதான் பாயிண்ட்டு. சரி, அப்படின்னா எந்தெந்த கம்பெனிஸ்? டாடா பவர், தென் அதானி பவர்,
அதானி எனர்ஜி சொல்யூஷன் அவங்கள கூட சொல்லலாம், கரெக்டாக. ஆனால் அதானி எனர்ஜி சொல்யூஷன், தென் வந்து அதானி க்ரீன், அந்த கம்பெனி சேர்த்துக்கணும். தென் உங்களுக்கு அதர் கம்பெனிஸ் லைக் டாரன் பவர் இருக்குது, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இருக்குது, தென் இந்த சைடு பார்த்தா சிஎஸ்சி இருக்குது. அண்டு அதை தவிர வந்து சோலார் பேஸ்டு பவர் அக்மி இருக்குது. அண்டு ஸோ இவர் கேட்ட என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வெதர் வந்து கம்பெனிஸ் லைக் ப்ரீமியரு வாரி நல்லா பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் இவங்க 2 பேரும் they are modules and cells manufacturers, and a very small portion தான் அவங்க வந்து இந்த ஏபிசி கான்ட்ராக்ட் அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ப்ரீமியர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடலாம் அந்த ஏரியாவில். ஸோ அவங்களாம் மாடியூல் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் செல் மேனுஃபேக்சரர்ஸ், பேக்வர்டு இன்டெக்ரேஷன் பண்ணுறாங்க. பட் இது டோட்டல் இதுவும் வேறு பண்ணிகிட்ருக்காங்க வாரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ஸ்லைட்லி இன் டிஃப்ரெண்ட் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி க்ரோ ஆகுமா இந்த சோலார் செக்டார், எஸ்பெஷலி இந்த மாடியூல் மேனுஃபேக்சருக்கு இருக்குமா, இல்லைனா செல் மேனுஃபேக்சருக்கு இருக்குமான்னு பார்த்தா பிஸ்னஸ்ஸு இந்த வருஷம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து மான்சூன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மேபி ஒரு செட்பேக் ஈவன் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் குறையும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, அதனாலையும் நம்மளால் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்லோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்டர்னல் கன்சம்ஷன் தான் ஒரே இது. அப்போ வந்து டிமாண்ட் ஃபார் பவர் வந்து அந்த லெவலுக்கு இருக்காது. அப்படியே இருந்தாலும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, தெர்மல் பேஸ்டு பவர் பிளான்ட் அண்டு சோலார் பிளான்ட், இது 2க்கு தான் போய் சேரும். வேறு யாருக்கும் அண்டு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மான்சூன் ஃபெயிலியர் ஆகும்போது ஹைட்ரோ நல்லா இருக்க போகிறதில்ல. தென் அதர் சோர்ஸ் ஆஃப் பவர் விண்டும் இதோடு சேர்த்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா விண்டு சரியாக இல்லாதப்போ தானே உங்களுக்கு வந்து மான்சூன் ரெயினும் இருக்காது. இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து அங்கேருந்து தெர் இஸ் தி அரேபியன் சி, அது சவுத் ஆஃப் அரேபியன் சீலேருந்து நமக்கு விண்ட்ஸ் வரணும். வந்தால் தான் அந்த விண்மில்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அண்டு அப்போ அந்த இது வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா சான்சஸ் குறைச்சி அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து விண்டும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, அப்போ ஹைட்ரோவும் கன்சிடர் பண்ண முடியாது, அப்போ தெர்மல் மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு மாடியூல் மேனுஃபேக்சரர், செல் மேனுஃபேக்சரர், இப்போ பாருங்கள், செல் வந்து 1 ஜூன்லேருந்து ஒரு நியூ ரூல் வருது. என்ன ரூல் வருது? மாடியூலில் யூஸ் பண்ணுற அத்தனை செல்ஸும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். அதில் ஒன்றும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய கெப்பாசிட்டி இருக்குது இந்தியாவில், அண்ட் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அண்டு அதனால் ஈவன் வாரி, த ப்ரீமியர், தென் ரெனிவ், இவங்க எல்லாருமே அவங்களுடைய செல் கெப்பாசிட்டி சஃபிஷியண்டாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நியர்லி அபவுட் 45 கிகாவாட்ஸ் வரைக்கும் இருக்குது இன்றைக்கி. தோ 110 கிகாவாட்ஸ் வரைக்கும் மாடியூல்ஸ் இருந்தால் கூட 45 வரைக்கும் இருக்குது. அதுதான் இந்தியாவோட கெப்பாசிட்டி இன்றைக்கி. அண்ட் இன்சுலேஷன் கெப்பாசிட்டி லாஸ்ட் இயர் அதான் பண்ணாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டிக்கு வேணுங்கிற செல்ஸ் இருக்குது. அதனால் மாடியூல் மேனுஃபேக்சரர்ஸ்க்கெலாம் என்ன ஆக போகுது அப்படின்னா, பியூர்லி அதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் விக்ரம் இப்போ பேக்வர்ட் இன்டெகிரேட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் கமிஷன் பண்ணல. அந்த மாதிரி பீப்புளெலாம் சஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து அவங்கக்கிட்ட செல் மேனுஃபேக்சரிங் இல்லை. அப்போ செல் மேனுஃபேக்சரிங் யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் கேட்குறப்ப அவங்களுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் குறைஞ்சி போயிடும், அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் பயங்கரமாக டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் ப்ரீமியர் வாரியெலாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட செல் கெப்பாசிட்டி இருக்குது, மாடல் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் தே ஆர் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வேறு, அந்த டாப் ஆஃப் த அந்த இதுலேயே த டாப் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் இப்போ சுஸ்லான்னு எடுத்திருக்காரு. இந்த சுஸ்லானில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? இப்போ ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் கம்பெனி மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வரது சான்ஸ் இருக்குது. என்ன ஆர்டர்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியாவில் இவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர், நியர்லி 35% அது மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அப்போ லார்ஜஸ்ட் பிளேயருங்கிறப்ப இவங்களுக்கு வந்து என்டையர் இன்டகிரேட்டட் பிளான்ட் வர வச்சுருக்காங்க. தெர் இஸ் A to Z இவங்களே மேனுஃபேக்சர் பண்ண முடியும் ஃபார் விண்மில். இது மட்டும் இல்லை, இந்த டெவலப்மெண்ட் கம்பெனியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா,
இவங்கக்கிட்ட நியர்லி அபவுட் 25 years ஆஃப் டேட்டா இருக்குது, ஜெனரேஷன் டேட்டா. தெர் இஸ் விண்மில் ஜெனரேஷன் டேட்டா, த சைட் டேட்டா எல்லாமே இருக்குது. அப்போ கஸ்டமர் யாராவது இவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணால் அவங்க நல்லா இது கொடுக்கலாம். இந்த இடத்துல போடுப்பா, அங்கே போடுப்பா, இங்கே நல்ல ஜென்ரேஷன் இருக்கும், அங்கே ஜென்ரேஷனும். இன்றைக்கி ஏஐ வேறு இருக்குது அசிஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த டேட்டாலாம் ஃபீட் பண்ணி எனக்கு கொடுப்பா அப்படின்னா கரெக்டாக கொடுக்கும். இவ்வளோ இங்கே ஜென்ரேஷன் இங்கே பண்ணலாம், அங்கே பண்ணலாம், இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க அங்கே லேண்டும் வச்சுருக்காங்க. அப்போ லேண்டு, இந்த டேட்டா அப்படின்னு கிடைக்கிறப்ப இவங்களுடைய ஆர்டர் புக்கு மச் பெட்டர் ஆகும் மித்தவங்களை கம்பேர் பண்ணால். அதனால சுவிட்சர்லாந்துக்கு இது வந்து பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த பீரியடு தான் தெர் இஸ் அப் டு ஜூன் வரைக்கும் த பெஸ்ட் பீரியட் ஃபார் விண்மில். அதுக்கப்புறம் மான்சூன் வந்துடும், அப்புறம் இது பண்ண முடியாது. அப்புறமேல நீங்கள் வந்து 3rd quarter and 4th quarter தான் பார்க்கணும். ஸோ அதனாலையும் தே வில் டூ வெல். பட் ஆர்டர் மட்டும் போதுமா? ரைட், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க போகுது, ஆர்டர் புக்ஸும் நல்லா இருக்க போகுது, தென் தே வில் டூ வெரி வெல் ஆல்சோ. அதர்வைஸ் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கனால. பட் ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா, இவங்களுடைய ஈக்விட்டி வந்து அவ்வளோ ஹையாக இருக்கிறனால இபிஎஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ ஏர்னிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்க முடியும், ஹைலி ரேட்டட் பண்ண முடியாது இந்த கம்பெனியை. ஸோ அதனால் இவங்களோட ஈக்விட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது ஏர்னிங் பர் ஷேர் ரொம்ப இருக்கும்போது அப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் எவ்வளோ கொடுக்க முடியும்? ஹியூஜ் அமௌண்ட்டாக கொடுக்க முடியாது. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி தான், நிறைய ஃபினான்ஷியல் நிறைய இது இல்லை. அதனால் ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட்டு என் ப்ரைஸ் வந்தால் கூட 10,000 பேர் வந்து வைப்பாங்க, 1,00,000 பேர் வந்து வைப்பாங்க மார்க்கெட்டில். ஸோ அதனால் இதுதான் ஒரே நெகட்டிவ் ஃபார் திஸ் கம்பெனி. இதே சமயத்தில் நிறைய கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க. ALMM விண்ட் அப்படின்னு ஒரு ரூல் வேறு கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் விண்மில் மேனுஃபேக்சரர் அத்தனை பேரும் அவங்களுக்கு வேணுங்கிற அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸும், ஏதர் கியர் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அந்த டவர் இருக்குது பாருங்கள் அதாக இருக்கட்டும், இல்லாட்டா இந்த பிளேட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் இந்த ஃபோர்ஜ்டு இதாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், அத்தனையுமே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த மாதிரி இன்டகிரேட்டட் கம்பெனிக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வயபிள் கேப் ஃபண்டிங். எங்கே நீங்கள் வந்து ஆஃப் ஷோரில் வந்து நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆஃப் ஷோரில் வந்து நீங்கள் ஷாலோ வாட்டர்ஸில் நீங்கள் விண்மில் போட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு கூட அந்த வயபிள் கேப் ஃபண்டிங் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஃபண்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து யூனிக்லி பொசிஷன்டு இதெல்லாம் கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் சுவிட்சர்லாந்து வந்து ஃபென்டாஸ்டிக்லி பொசிஷன் சொல்லலாம். அதனால் நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டே சொல்லிடலாம். ஆனால் இந்த இபிஎஸ் ஃபேக்டர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து ஹியூஜ் ஈக்விட்டி இருக்கிறனால கொஞ்சம் ப்ரைஸ் ரைஸ் பண்ணாலே நிறைய பேர் டம்ப் பண்ணுவாங்க ஷேர் விற்கிறதுக்கு. அதனால் அந்த லெவலுக்கு வந்து க்ரோ ஆகுமா ஷேர் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும். அண்டு மேபி நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க சூனர் ஆர் லேட்டர், இந்த ஆஸ்பெக்ட் தான் ஒரே ஒரு நெகட்டிவ் ஃபார் திஸ் கம்பெனி அப்படின்ட்டு. ஆனால் டெட் ஃப்ரீ கம்பெனி அது சொல்லிடலாம். ஆர்டர் புக்ஸு நல்லா இருக்குது, லீடிங் பிளேயர் இதெல்லாமே இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் கேட்ட கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, சக்திவேலன், ஹாய் குருஜி. இல்லை இன்னும் கொஸ்டின் விட்டேன் போல மேலே. ஹாய், வணக்கம் குருஜி. டாக்டர் ரெட்டி இஸ் பீயிங் லேபிள்ட் அஸ் செல் by all fund houses, but few days it went up like 10%, which is what is your opinion on it? And also Amar Raja has the same story. See Amar Raja varkattum illata they see Dr. Reddy's lab edukku porom. Reddy's வந்து is a generic player. That is the generics எது வந்தாலும் இப்போ செமக்ளூடைடும் அவங்க பண்ணுறாங்க. இவங்க வந்து இன் பார்ட்னர்ஷிப் வித் ஒன் சோர்ஸ்னு ஒன்று இருக்குது, கனடாவில் கூட பிளான்ட் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ஃபில் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
தெர் இஸ் அந்த வயல்ஸ் இருக்குது பாருங்கள். சரி, அந்த செமக்ளூடைடு வந்து இந்த GLP-1 இருக்குது. அதை வந்து ஏதோ ஒரு கண்டெய்னரில் போட்டு தானே பண்ணணும், அனுப்பணும், டிஸ்பேட்ச் பண்ணணும். அப்புறமேல் தான் பெனில் வந்து ஃபில் பண்ணோம். தெர் இஸ் இன்ஜெக்டபிளில். அப்போ வந்து யார் இது சப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இது இருக்கும். அதனால் இந்த செமக்ளூடைடு வந்து 1ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து அந்த இதுலேருந்து வெளியே போயிடுது. அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியே போனனால மொத்தம் 35 மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஜெனரிக்ஸில் என்டர் பண்ணுறாங்க இந்த இதில் இந்தியாவில். அதனால டாக்டர் ரெட்டியும் ஒரு லீடிங் பிளேயர்னால மேலே போயிருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து அந்த லெவலுக்கு ஈடு கொடுக்கல. லாஸ்ட் குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இதனால் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்க வந்து இன்வெஸ்டார் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் வந்தோன்னு தான் நம்மளால் ஃபுல் இதையும் நம்மளால் கேதர் பண்ண முடியும். நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த இன்வெஸ்டார் ப்ரெசன்டேஷனில் பண்ணதுனால நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அதை வச்சு நம்ம பேச முடியும். இதுதான் ப்ராப்ளம் வித் ரெட்டீஸ் லேப் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் ஃப்ராங்காக. என்னால் அவ்வளோவா அனலைஸ் பண்ண முடியாதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். செகண்ட், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் இட்? அண்ட் அமர் ராஜா பேட்ரி, அமர் ராஜா ஹேஸ் த சேம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் லைக் சோலார் மாதிரி பேட்ரிஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்து இந்தியாவிலே எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதனால் அதுக்கு PLI சப்போர்ட் கூட வரப்போகுது. இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் அமர் ராஜாவும் நல்லா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பவர் செக்டார் என்டையராக வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து இவங்களும் ஒரு லீடிங் பிளேயர் இன் இந்தியா இந்த அமர் ராஜா. அதனால தான் இந்த ஷேர்லாம் போச்சு, மேலே போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இதெல்லாம் வரணும். அண்ட் எக்ஸ்பெக்டேஷனில் அந்த நரேட்டிவ் பேஸ் பண்ணி எல்லாமே மேலே போகுது. பட் ஆனால் ரியாலிட்டியை பார்க்கணும். இவங்களால இதை வச்சு மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை, இன்னும் வந்து எதுவும் சக்சீட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம 2 நாளுக்கு முன்னாடி கூட இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இது வந்து KSP 1996 கேட்டிருக்காரு. ஹாய் குருஜி, can you consider HDFC Bank now and tell about the long-term stocks, MRPL, Hindustan Zinc, Engineers India and other opinion. Hari Krishnan ஒன்று கேட்டிருக்காரு. சரி, HDFC மட்டும் சொல்லிடுறேன் நான். மித்த ஸ்டாக்ஸ்லாம் அதோட ரிசல்ட்ஸ் வரட்டும், வந்தோம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ரைட், சரி. HDFC ரிசல்ட்ஸ் வந்தோடனே அதை பற்றி நான் அனாலிசிஸ் பண்ணி போட்டிருந்தேன் நான். இப்போ வந்து அவங்களுடைய ப்ரைஸ் டு புக் பார்த்திங்கன்னா 2.2 அரவுண்டு 2 times இருக்குது. அப்போ இஸ் த ரைட் என்ட்ரியா அப்படின்ட்டு 2020 பார்த்திங்க அப்படின்னா 5 times இருந்தது ப்ரைஸ் டு புக்கு. ஆனால் அது வந்து படிப்படியாக குறைஞ்சி வந்து இப்போ 2.2 ஆகிடுது. சரி, இந்த 2.2னால பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் வந்து நான் வாங்கலாமா அப்படின்னு தான் இவரோட கொஸ்டின். நான் வந்து அப்படி எடுத்துக்கிறேன் நான். பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் செக்டர் நம்ம நிஃப்டி 50 இருக்கட்டும், இல்லைன்னா கண்ட்ரியோட க்ரோத்லையாக இருக்கட்டும். அண்டு இந்த செக்டர் க்ரோ ஆச்சுன்னா தான் ஜிடிபி க்ரோ ஆகும். ஜிடிபி க்ரோ ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த செக்டர் மேலே போயிடும். 35% இது இருக்குது, வெயிட்டேஜ் வந்து இந்த நிஃப்டி 50 இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டர். இவங்க தான் பெஸ்ட்டு பிளேயர். இவங்களுடைய ஆஃப்டர் மர்ஜர் வித் HDFC பேரண்ட் கம்பெனியோட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். அந்த மெர்ஜர் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரணும். இன்னும் வெளியே வரல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா CD ரேஷியோ எடுத்துக்கோங்க. அது வந்து 95 இருக்குது இன்றைக்கி. 109 அது மாதிரிலாம் இருந்தது, இன்றைக்கி 95. அஃப்கோர்ஸ் இதை வந்து இப்போ ஜாஸ்தி இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. RBI கூட என்ன சொல்கிறாங்கன்னா, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து 75ன்னு அவங்களுடைய இது அட்வைசரி இது. ஆனால் அதுக்கு மேலே இருக்காங்க. ப்ரைவேட் செக்டர் நிறைய பேங்க்கு, ஈவன் பப்ளிக் செக்டர் நிறைய பேங்க்கு கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு மேலே.
பட் கேபிட்டல் அடிக்வசியாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் மெரிட்ஸாக இருக்கட்டும், இது எக்ஸலண்ட்டாக தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி இன்சிஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு ஆர்பிஐயே கமெண்ட்ரி வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ எல்சிஆர், தட் இஸ் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ இஸ் மோர் தென் 100. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் நியர்லி அபவுட் 125 தான் இருக்காங்க. அப்புறமேலே இந்த இன்னொன்று கூட சொல்லுவாங்க, நெட் ஸ்டேபிள் என்எஸ்எஃப்ஆர் அப்படின்ட்டு அந்த ரேஷியோ கூட பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி அபவுட் 115, 120 இருக்காங்க. இந்த எல்சிஆர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் 30 days. 30 daysக்குள்ளே ஒரு சடனாக ஒரு வித்ராவல் ஃப்ரம் த பிரான்ச் வந்துச்சு அப்படின்னா தெர் இஸ் டெபாசிட்லாம் எல்லாம் எங்கள் பணத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்டால் அந்த பேங்க்கில் பணம் இருக்கா, லிக்விடிட்டி இருக்கான்னு கன்சிடர் பண்ணுறது எல்சிஆர். ஆனால் என்எஸ்எஃப்ஆருங்கிறது 1 இயருக்கு எப்படி ஒரு பேங்க்கில் வந்து ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கா, அந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்னால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அது வந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் அந்த மெஷர். இதுலேயும் 115, 120 இருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே எனஃப். ஏன்னா எவ்வளோ தான் ரெகுலேஷனை போட்டு இன்னைக்கு பேங்க்கை வந்து நீங்கள் சகரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்பிஐ கூட சொல்லிட்டான், சிடிஐ வந்து அவ்வளோ பார்க்க வேண்டியதில்லை அப்படின்ட்டாங்க. பட் இதிலெல்லாம் வந்து இதே ஓவர் கம்னு வச்சுக்கிட்டா கூட வெதர் இது வாங்கலாமா அப்படின்னா, சரி இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து சடனாக நம்ம ப்ராப்ளத்தை போய் மாட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தோமா? ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் கேன் டேமேஜ் த பேங்க். அப்படி தான் இருக்குது. சரி, இது இருக்குது பாருங்கள், நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஒரு பிரான்ச்சில் ஒரு ஃபியூ பீப்புள் ஏதோ மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. 590 crores லாஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் 620 crores லாஸ் சொன்னாங்க. இந்த குவார்ட்டரில் அதை புக் பண்ணி தான் ஆகணும். மேபி தே வில் ரெக்கவர் இட். நிறைய போர்ஷனை ரெக்கவர் பண்ணிவிடுவாங்க. தென் அந்த இவங்களையெல்லாம் ப்ரிசனுக்கு அனுப்புவாங்க. இதில் வாட் எவர் த லீகலோ அது பண்ணிவிடுவாங்க, ஒத்துக்கலாம். அதனால் எனி பேங்க் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறது பெட்டர். ஓவர் வேல்யூவேஷன் இருக்கும்போது மித்த இதில் கூட நம்பலாம், பட் பேங்க்கில் மட்டும் நம்பவே முடியாது. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். அதனால பெட்டர் பி காஷியஸ். இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் பேங்க்ஸு கூட ஏன்னா 1.5 தான் டைம்ஸில் தான் இருக்காங்க. அப்போ 2.2ங்கிறது இட்ஸ் அ குட் வேல்யூவேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்மாலாக இருக்கும்போது க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ லார்ஜாக இருக்கும்போது நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து லெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சம் ப்ராப்ளம் நீங்கள் வந்துடும். ஸோ அதனால வந்து லார்ஜ் பேங்க்ஸுக்கு ஒரு 2.2ங்கிறது இட்ஸ் அ வெரி ஹை லெவல். இரெஃப்டர் வந்து அது மாதிரி நம்ப முடியாது, 5 times கொடுக்க முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இது என்னோடய ஒப்பீனியன். பட் நீங்கள் டிசைட் பண்ணலாம் வாட் இஸ் தேட் அப்படின்ட்டு. வெதர் இஸ் அ கரெக்ட் லெவல் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். அண்டு சடனாக ஒரு சேர்மன் ஆஃப் த பேங்க் ரிசைன் பண்ணுறப்ப சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி அந்த சம் அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் ஆர் தேர் இந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இன்றைக்கி இன்னொரு ஃபேக்டர் பாருங்களேன், எஃப்ஐஐஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம விற்றுருக்காங்க ஹெச்டிஎஃப்சியில்? 3.5% இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும். ஸோ நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து இப்போ வெளியே போயிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து நியர்லி அபவுட் 1.8 lakh crores வரைக்கும் வித்ட்ரா பண்ணிட்டு போயிருக்காங்க. அதில் மேஜராக செல் பண்ணதை பார்த்தா நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்ட் 5 years இட் ஹஸ் கிவன் அபவுட் 4.5% ரிட்டர்ன் ஈச் இயர். அவ்வளோதான். அதனாலேயே நம்ம வந்து இனிமேல் இந்த மாதிரி பேங்க்ஸை வந்து நம்ம வந்து ஒரு அப்பர் லிமிட்டை நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன்ப்பா, லார்ஜர் அண்ட் லார்ஜர் பேங்க் ஆக நான் வந்து அதுக்கு லிமிட் போட்டுருவோம்பா, அதுக்கு மேலே வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு. தட் இஸ் த வே இன் விச் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணோம். தெர் ஆர் அதர் பேங்க்ஸ் விச் ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அது கூட ரீச் ஆல்மோஸ்ட் 2 times. பட் ஆனால் பெரிய ஸ்கோப் இருக்குது வளர்கிறதுக்கு. அதுவும் பப்ளிக் செக்டர் பேங்க். ஸோ there are when other banks are available, எல்லா அதர் பேங்க்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி என்ன ஹெச்டிஎஃப்சி எப்படி பிஸ்னஸ் பண்ணாங்களோ அதை பார்த்து இவங்கெல்லாம் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லெண்டிங் வந்து பெரிய லெவலில் மாற்றம்லாம் கொடுக்க முடியாது.
ஒருத்தர் பண்ணுற மாதிரி தான் இன்னொருத்தர் பண்ண முடியாது. டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட்லாம் ஒன்றும் கிடையாது அவங்கக்கிட்ட பேங்க்கில் பொறுத்த வரைக்கும். அதனால் இவங்க பண்ணுறது தான் அவங்க பண்ணுவாங்க. முன்னாடிலாம் கார்ப்பரேட்டுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இன்றைக்கி விட்டுட்டாங்க, அதெல்லாம் விட்டுட்டு ரிட்டைலுக்கு தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஹெச்டிஎஃப்சி தான் அவங்க ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ எல்லாருமே ஹெச்டிஎஃப்சி மாதிரி லெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா தென் ஏன் நமக்கு இன்னொரு ஹெச்டிஎஃப்சி வேணும், பப்ளிக் செக்டார் பேங்க்லேயே ஹெச்டிஎஃப்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. சரி, ஓகே. அப்புறம் சக்திவேலன், இஸ் இட் அ குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ஸ்மால் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் நாவ்? சரி, இது மார்க்கெட் வந்து அன்சர்டன்ட்டி இருக்குங்க. இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் அது மாதிரி பார்க்குறது, இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட்டா இல்லையா அப்படிங்கிற இதை வந்து நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. சர்டன் செக்டர்ஸ் வந்து இந்த டைமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், அதில் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து எடுத்து பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் ஆட்டோமொபைல் செக்டர். என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் இவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். எஸ்பெஷலி இந்த 2 வீலர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த 4 வீலர்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்த CAF 3 அப்படிங்கிற ரெகுலேஷன் மூலம் ப்ரைஸ்லாம் ஏறப்போகுது. ஃபினான்ஷியல் இயர் 27 ஏறப்போகுது. 25,000 30,000 ஏறப்போகுது. அண்டு நியர்லி அபவுட் 1.5 lakhs in another 4-5 yearsல. பட் டிமாண்ட் ஃபார் இந்த வெஹிக்கிள்ஸ் அண்ட் 2 வீலர் 4 வீலர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அண்டு எல்லாருமே இந்த இதுலேருந்து மூவ் ஆகி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லாட்டா ஹைப்ரிட் வெஹிக்கிள் இல்லாட்டா அதர் டைப்ஸ் ஆஃப் சிஎன்ஜி வெஹிக்கிள் அது மாதிரி மூவ் இன் பண்ண போகிறாங்க. ஏன்னா மொபிலிட்டி எசென்ஷியல் போய் தானே ஆகணும். அப்போ வந்து ஆயில் இல்லை அப்படின்னா இல்லாட்டா ஹை ப்ரைஸாக இருந்தால் ஆல்டர்னேட் ஃபியூவல்ஸை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அந்த மாதிரி வெஹிக்கிள் சேல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அண்டு இது வந்து இன்னோவேட்டபிள் க்ரோத் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அது மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட், ஃபார்மா, அதில் சில எல்லாமே இந்த செக்டார்ஸில் 1-2 கம்பெனி ரொம்ப நல்லாவும் அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி எடுத்துட்டிங்கன்னா அவங்க கெப்பாசிட்டி வந்து 12 lakh கார்ஸ். அவங்க என்ன கெப்பாசிட்டியோ, நாட் 12 lakhs, ஐ திங்க் அபவுட் 24 lakh கார்ஸ் அவங்களுடைய இது. அது என்டையர் இதுவும் அவங்க இந்த தடவை நிலை 92% 94% நினைக்கிறேன் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். இன்னொரு பிளான்ட் வர போட்டுட்ருக்காங்க குஜராத்தில். ஸோ பாருங்கள், அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து ஃபுல் லெவலுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து இன்னும் ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி கம்பெனிஸ். அதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அப்புறமேல வந்து நியூ ஏஜ் கம்பெனிஸு, தென் ஃபார்மா கம்பெனிஸு, தென் வந்து இந்த மாதிரி செக்டார்ஸில் நல்ல பிளேயர் என்னன்னு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த டைம்லேயும் நம்ம அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் தி காமாட்சிநாதன் கேட்டிருக்கேன், குருஜி ஐ வாண்ட் டு நோ ஒன் இளங்கோ இண்டஸ்ட்ரீஸ் கரெக்ட், என்னுடைய பேரில் தான் இருக்குது இந்த கம்பெனி. அண்ட் சோலார் இந்த நியூ கவர்மெண்ட் வந்தோடனே அண்டு அதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். ஏன்னா வந்து ஐ எம் நாட் ஆத்தரைஸ்ட் டு ஸ்பீக் நவ். அண்டு ஏன்னா இந்த ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணி ஆகணும், அப்புறமேல் தான் இதை பற்றி நான் பேச முடியும். இப்போ வந்து சைலண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் அதை நான் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஐடிசி விமல் 96353ங்கிற வாட் இஸ் யுவர் வியூ ஐடிசி அப்படின்னு கேட்டுருங்க. ஐடிசி வந்து இந்த டொபாக்கோ வந்து அந்த கவர்மெண்ட் போட்டு டேக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அதுலேருந்து அது எஸ்கேப்பே ஆக முடியாது. ஏதாவது ஒரு விதமாக எப்படியாவது ஒரு டேக்ஸை போட்டு மித்த இடத்துல லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐடிசியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து அகெயின் அண்ட் எந்த செக்டார் எந்த இதில் வந்து, ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸில் என்ன பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி, கேஷ் ரிச் கம்பெனி. அவங்களுடைய ப்ராக்ரஸ் அந்த பிஸ்னஸ் மாடலும் ட்ரெமெண்டஸாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அண்டு ஓன்டு ஹோட்டல்ஸோட த மேனேஜ் ஹோட்டல்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ வந்து இவங்க பிராண்டை வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி க்ரோ ஆகிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வேறு இருக்குது. அண்ட் ப்ரீமியம் செக்ஷன் இஸ் அ தீம்.
நமக்கு வந்து ஒரு நல்ல இது வரணும். எதிர இந்த ஈரான் அமெரிக்கா வார் முடிவுக்கு வரணும். இல்லாட்டா ஒரு இந்த டாரிஃப் பேரியர்லேருந்து நமக்கு ஒரு எஸ்கேப் கிடைக்கணும். கிடச்சிச்சின்னா தென் பை தி இயர் எண்டில் வந்து வி கேன் லுக் ஃபார் இட் அப்படின்னு சொல்கிறேன் அண்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் பொறுமையாக டிசைட் பண்ணி எந்த செக்டாரில் எந்த கம்பெனி நல்லது அப்படின்னு பார்க்குறது இந்த டைம்லேயும் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் ஐடிஎஃப்சி விமல் அது முடிஞ்சோன்னா கோபிநாத் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கேட்டிருக்காரு. அது பார்க்க முடியல அந்த கொஸ்டின், இதில் பார்த்துலாமா? நான் உங்களோட பேச போறேன். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் மூவ் ஆக மாட்டேங்குது இங்கே. சரி, ஐடிஎஃப்சி கோபிநாத் கேட்டிருக்காரு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு 2023 2029 to 2023 எப்படி இருக்கும் ப்ரைஸ் டார்கெட் சார், ப்ளீஸ் டெல் மீ சார் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி லாங் இதில் எல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த பேங்க் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது இன்றைக்கி இருக்க ஃபண்டமெண்டல்ஸை வச்சுக்கிட்டு இந்த பேங்க்கை நான் 3 years 5 years வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத வேணால் டிசைட் பண்ணலாம். 29 எப்படி இருக்கும், 32 எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் பேங்கிங் செக்டார் இன் ஜென்ரலாக வந்து அதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல, தட் இஸ் ஜிடிபி க்ரோ ஆகணும்னா பேங்கிங் செக்டார் க்ரோ ஆகணும். அண்டு பேங்கிங் செக்டார் க்ரோ ஆகுதுன்னா சொல்லிடலாம் ஜிடிபி ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் கூட நம்ம வில் க்ரோ அபவுட் 5-6% அது மாதிரி க்ரோ ஆகும். அதனால் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர் யார்? இந்த பேங்க்கு. இவங்க எல்லா அசட் குவாலிட்டியிலும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்டு டெபாசிட் இனிமேல் க்ரோ ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா இங்கே வந்து டெபாசிட்டாகவே ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அட்வான்ஸஸ் அபவுட் 12 to 14% க்ரோ ஆகிட்டுருக்கு. அதுவும் ரிட்டைல் செக்ஷனில், நாட் த இண்டஸ்ட்ரி செக்ஷன்லாம் கிடையாது. ஸோ அதனால் அந்த இதில் க்ரோத் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறனால அதில் யார் அந்த அசட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த புக்ஸை க்ளீனாக வச்சுக்குவாங்க, அவங்க க்ரோ ஆவாங்க. அவ்வளோதான். அது வந்து அது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டா அது மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவாக இருக்கலாம், இல்லாட்டி யூனியன் பேங்காக இருக்கலாம். நம்ம கரெக்டாக சொல்லிட முடியாது. பேங்கிங் செக்டார் டெஃபினட்டாக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோட்டர் அந்த இவர் வந்து வெரி குட் பர்சன் அண்டு நல்ல நேம் இருக்கிறவர். அந்த மர்ஜர்லாம் நல்லா பண்ணி க்ரோத்துக்கு கொண்டாந்துருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன் ஆஃப்டர் அனதர் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. வைத்தியநாதனை பற்றி தான் நான் சொல்கிறேன் நான். ஒன்று வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனில் ப்ராப்ளத்தில் மாட்டினாங்க. அப்புறம் அதுலேருந்து வெளியே வரப்போது இப்போ ஹரியானாவில் இருக்க அந்த 590-620 crores லாஸை இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து தடுக்கவும் முடியாது. சரி, அடுத்த கொஸ்டின் வந்து குருஜி பிளாக் பாக்ஸ் ஆனந்த்ராஜ் இஸ் இட் த பெஸ்ட் பெட் அப்படின்னு கேட்குறாரு. ஆனந்த்ராஜ் வந்து இட்ஸ் அ ரியல் எஸ்டேட் கம்பெனி தான். அதில் வந்து ஒரு டேட்டா சென்டர் ஒரு போர்ஷன் ஆஃப் இருக்குது, அவ்வளோதான் ஒழிய. பட் ஆனால் மார்க்கெட்டில் என்ன ப்ரொஜெக்ஷன், அது ஒரு கால் சென்டர், டேட்டா கால் சென்டர் அப்படின்னு சொல்லி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. டேட்டா சென்டர் வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்மால் வெயிட்டேஜ் தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அது வந்து ரிவைஸ் ஆகிட்டுருக்கு ப்ரைஸஸ்லாம். அதனால் பி கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம எங்கே ரியலாக எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரியல் எஸ்டேட் பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை டிசைட் பண்ணோம். எனவே அவங்களோட ரிசல்ட்ஸை வர்றப்போ இந்த Q4 அதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். இப்போ ரியல் எஸ்டேட் வந்து
என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா, தெர் இஸ் வெதர் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சடனாக திருப்பி இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா, இன்ஃப்ளேஷன் ஷூட் அப் ஆகிறப்ப தென் வந்து பீப்புள் வந்து அதே லெவலுக்கு ப்ராஜெக்ட்ஸை வாங்குவாங்களா, அதனால் அந்த ரியல் எஸ்டேட் க்ரோ ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் ஆகுது. இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா எல்லா இன்புட் காஸ்ட் ஃபார் ஆல் தி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரும் அண்ணாமண்ணான்னு ஏறும். அப்போ அது வந்து இந்த கம்பெனி அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதையும் பார்த்தாகணும். அதனால் Q4 ரிசல்ட்ஸ் வரட்டும், அப்போ வந்து டெஃபினட்டாக இதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து நான் பண்ணுறேன். காடியம் IBF growth, ஐ திங்க் போன தடவை கூட இதே கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். ரிசல்ட்ஸ் வரட்டும், நான் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபாக்ஸ் பார்த்தா அப்படிங்கிறவர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கார். இல்லை அது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் பற்றி கேட்டார். ஹவ் இஸ் க்ரோத் பொட்டென்ஷியல் ஆஃப் ஐடிசி ஃபாக்ஸ் பார்த்தா. காமாட்சிநாதன் தான் இந்த காடியம் அப்படிங்கிற இதை பற்றி கேட்டிருக்காரு. அப்புறமேல வந்து ஹவ் இஸ் தி க்ரோத் பொட்டென்ஷியல் ஆஃப் ஐடிசி ஹோட்டல்ஸ். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, ஐடிசி ஹோட்டலை பற்றி இப்போ தான் சொன்னேன் நான். காமாட்சிநாதன் 4146 நெட்வொர்க் டெக்னாலஜி ரீச் 4000 ரேஞ்ச் அகெயின் ஸ்டார்டட் டவுன், எனி நியூஸ். ஒன்றும் இல்லை, அது வந்து எல்லா மார்க்கெட்டும் ஏறுற மாதிரி ஏறுதுங்க, அப்புறம் அப்படியே இறங்குது. பட் அந்த நெட்வொர்க் வந்து இது பேசிக்லி தே ஆர் தி பீப்புள். அந்த கால் சென்டர்ஸில் இருக்க எக்யூப்மெண்ட்லாம் சப்ளை பண்ணி அந்த சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்ணி பண்ணுறவங்கள அவங்க தான் வித் அ குட் டைப் வித் டெல் அந்த மாதிரி கம்பெனிஸோட. அதனால் வந்து இவங்க வந்து இந்த கால் சென்டர்ஸில் இருக்கிறனால, கால் சென்டர் டேட்டா சென்டர்ஸில் இருக்கிறனால இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அது வந்து இன்றைக்கி நேற்றுமே இல்லை, 1700 rupees இருக்கும் போதும் சொல்லிட்டு தான் இருந்தேன் நான். ஸோ அதனால் இட்ஸ் அ குட் கம்பெனி. இதெல்லாம் லாங் டேர்மில் இருக்கணும், 3 to 5 years பற்றி தான் நம்ம சொல்ல முடியும். எவ்ரி கரெக்ஷன், எவ்ரி அப் அண்ட் டவுனை பற்றி நம்ம பேச முடியாது கரெக்டாக. அப்புறமேல வந்து வாட் இஸ் யுவர் வியூ ஆன் ஐடி செக்டர். அதான் சொல்லிட்டேனே, நிறைய தடவை சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது ஐடி செக்டாரில் வந்து இன்னும் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அவங்க வெளியே வரல. அதுலேருந்து ரெவென்யூ ஸ்ட்ரீமும் இன்னும் ட்ரெமெண்டஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகலை. அண்டு இந்த செக்டார் வந்து என்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அனலிஸ்ட்டு, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த Q4லேயும். இது கண்டினியூ ஆகும். எப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இவங்க நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அண்டு எப்போ வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி கெயின் அவங்களுக்கு கிடைக்குதோ அன்றைக்கி வந்து இந்த ஐடி செக்டர் டர்ன் ஓவர் ஆகிடும். ஆனால் அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை போயிடும். ஏற்கனவே இந்த தடவை கூட ஒரு 4000 பேர் குறைச்சி தான் காமிச்சிருக்காங்க அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டில். ஸோ அதனால் 4000 பேர் வேலையிலேருந்து இப்போ அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி ஆனோம். ஸோ இன்ஃபோசிஸ் பற்றி சொல்கிறேன். ஆனால் டிசிஎஸ்க்கு 30,000 பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதனால் வந்து இன்னும் இந்த ப்ரொடக்டிவிட்டி கெயின் வந்து நம்ம பார்க்க முடியல இன் ஐடி செக்டர். அப்போ ஐடி செக்டர் நம்ம எப்போ போய் வாங்கலாம் அப்படின்னா, எப்போ நீங்கள் நோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரொடக்டிவிட்டி கெயின் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறதுனால அந்த கம்பெனிஸ்லாம் கிடைக்குதோ அதுதான் அந்த என்ட்ரி பாயிண்ட்டு. அப்போ இந்த ரிசல்ட்ஸை தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ வந்து அந்த கெயின் நம்மளால் பார்க்க முடியுதோ, அண்டு எப்போ வந்து இவங்க கைடன்ஸோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, எப்போ இவங்களுடைய க்ரோத்து, அந்த டாப் லைன் க்ரோத்து திருப்பி கேட்சப் ஆகுதோ, அட்லீஸ்ட் இந்தியாவோட 1.5 times ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி, தென் அட் த டைம் தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐடி கம்பெனிஸ் வில் சர்வைவ். அதுலேயே பெஸ்ட்டாக யார் வெளியே வருவா அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இருக்கவங்க வேலை இருக்குமா போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், எலி 45 minutes, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. 2 கொஸ்டின் எடுத்துடலாம். ஹவு டு யூ see the future of பாரதி ஏர்டெல்? ஏர்டெல் எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் கம்பெனி. அதனால் வந்து என்கிட்ட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா பயாஸாக தான் இருக்கும். த ஃபஸ்ட்டு $1 trillion கம்பெனி அப்படின்னா ஏன்னா பேசிக்லி ஏன் இந்த மாதிரி ப்ரிமிசஸில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள்,
இவங்க வந்து நெட்வொர்க், எந்த கம்பெனி நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போதோ அந்த கம்பெனி தாங்க க்ரோ ஆகும். இப்போ ஏன் ஜொமேட்டோக்கு அவ்வளோ ஃபெய்த் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நெட்வொர்க் வச்சுருக்காங்க. அந்த நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு அவங்களால அவங்களோட பிஸ்னஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போக முடியும். ஃபுட்டில் ஆரம்பித்தாங்க, ஹைப்பர் பியூர்னாங்க, தென் பிளிங்கட்னாங்க. ஸோ எப்படி அந்த ஏற்கனவே ஒரு இது பேஸ் வச்சுட்டாங்க கஸ்டமரோட. ஸோ இதே கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டே போயிருப்பாங்க அடுத்த இதில் வர்டிகல்ஸ், பிஸ்னஸ் வர்டிகலில். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், ஏர்டெல் இவங்கள விட்டால் வேறு யார் இது பண்ணோம்? பேங்க் வந்தாலும் இவங்கள்ட்ட தான் வரணும். ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி இது பண்ணாலும், கவர்மெண்ட்டோட இது வந்தாலும் இவங்கள தான் யூஸ் பண்ணியாகணும். தென் நம்ம வந்து வீடியோ யூடியூப் பண்ணோம், நம்ம தான் இவங்கள தான் பண்ணியாகணும். சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாலும் இவங்கள தான் யூஸ் பண்ணியாகணும். யார் இந்தியாவில் பிளேயரு? 2 பிளேயர் தான். இன்னொருத்தர் காணாமல் போயிட்டார், அவர் வோடாஃபோனு. அதனால் வந்து இவங்க தான் வந்து பிக் பிளேயர். அப்போ இதில் வந்து லீடிங் பிளேயர் யார் அப்படின்னா ஏர்டெல். ஜியோ இன்னும் அன்லிஸ்டடாக தான் இருக்காங்க, டைரெக்டாக இல்லை லிஸ்டடில், ரிலையன்ஸ் கூட தான் இருக்காங்க. அதனால் அதுவும் லிஸ்ட்டாக எடுத்து அப்படின்னா அப்போ பார்க்கலாம் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத கிளியராக தெரியும் நமக்கு. ஸோ அதனால வந்து என்னோடய பெட் ஆல்வேஸ் ஏர்டெல் மேலே அப்படின்னு சொல்ல. பட் வாட்ச் பண்ணுங்கள், எவ்ரி குவார்ட்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ. அவங்க ஏஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சொன்னபடி ₹300 டச் பண்ணிவிடுவோம்ப்பா அப்படின்னாங்க 26, 27 அதை டச் பண்ணிவிடுவாங்க போல் இருக்குது. ₹300 ஏஆர்பியூ, தெர் இஸ் ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் அப்படின்ட்டு. அவங்க அலைடு இது எல்லாமே பிஸ்னஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ கூட டேட்டா சென்டர்ஸ், சாவரின் டேட்டா சென்டர்ஸ், அதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுதானே உங்களுக்கு அல்டிமேட், அதுலேருந்து தே வில் கெட் சம் ரெவன்யூ அவுட் ஆஃப் இட். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் போயிட்டே இருக்கிறனால தே வில் டூ வெரி வெல் அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்புறம் அது வந்து கிருஷ்ண பிரகாஷ்ங்கிறவர் கேட்டிருக்காரு அந்த கொஸ்டினை. அண்டு இல்லை, அது வந்து காமாட்சிநாதன்கிறவர் கேட்டிருக்காரு. அண்டு ஏன்னா அது வந்து அவர் என்ன கேட்டிருக்காரு, இந்த ஹேண்ட் இன் ஃபைனான்சிங் மாடல் ஏர்டெல் மணி இம்பேக்ட் இன் நெகட்டிவ் வேன்னு கேட்டிருக்காரு. பட் ஏன்னா ஏர்டெல் வந்து அது வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் ஆஃப் த ரிசோர்ஸஸ். பட் ஆனால் அதை அலைடு இது எல்லாமே பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ண பிரகாஷ் இந்த கேபிஐடி டெக்னாலஜி இப்போ நல்லா வேல்யூவேஷனில் அமங் த ஐடி கம்பெனிஸ், இந்த கேபிஐடி மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு நீஷ் பிஸ்னஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபியூ கஸ்டமர்ஸ் தான், ஆனால் ஃபியூ கஸ்டமர்ஸை இவங்கள விட்டு அவங்கள வேறு யாரும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ரேப்போவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, டெக்னாலஜிக்கல் சூப்ரமசியும் அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டெடியாக இருக்கும், ஃபினாமினலாக க்ரோ ஆகாது. பட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அண்டு வந்து நம்மளும் வந்து ஆட்டோமொபைலில் ஸ்டார்டட் க்ரோயிங்கு. அண்டு கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஃபார் ஆல்டர்னேட் டு பெட்ரோல் டீசலுக்கு. அப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியும் இந்தியாவில் க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து நியர்லி அபவுட் 4.8 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் இந்த வருஷம் சேல் பண்ணியிருக்கோம். அண்டு ஸோ பாருங்கள், க்ரோ இட் ஸ்டார்டட். ஜிஎஸ்டி குறைய ஆரம்பிச்சோன்னா அது எப்படி க்ரோ ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளேயருக்கு வந்து நாட் ஓன்லி அப்ராட்லேருந்து ஆர்டர்ஸ் வரப்போகுது, ஈவன் டொமஸ்டிக்லேயும் ஆர்டர்ஸ் வரும் ஜாஸ்தியாக. அண்ட் இவங்கெல்லாம் ஒரே மாதிரி அந்த டாட்டா எலிக்ஸி அண்டு டாட்டா டெக்னாலஜிஸ் அண்டு இந்த கேபிஐடிலாம் ஒரே மாதிரி ஒரே பிளாட்ஃபார்மில் வச்சு நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய கம்பெனிஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக இருக்குது. அண்டு அதான் எல்லா ப்ரைஸும் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி இதை ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு ஸ்மாலாக அக்வயர் பண்ணலாமா அப்படிங்கிறதும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மெயின் ஐடி பிளேயர் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். ஸோ இதே லாஸ்ட் கொஸ்டினாக எதை எடுத்துக்கலாம் இன்றைக்கி. ஸோ மித்த கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் லேட்டர். சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் இந்த நிறைய கம்பெனி பற்றி பேசியிருக்கேன், நிறைய லிஸ்டட் கம்பெனிஸ் பற்றி பேசியிருக்கேன். அண்டு இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்.
இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அண்ட் அதெல்லாம் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன் ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.